ஹாய் மக்களே, மகா கந்த சஷ்டி 5ஆம் நாள் விரத சாப்பாடு. இன்றைக்கி நான் கடையடைச்சிட்டு வரதுக்குள்ளேயே அத்தை வந்து சோறு பொங்கி தாளிச்சிட்டாங்க. தாளித்து சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம். எல்லாருக்குமே இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. எனக்கு உப்பு சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக தக்காளியும் தேங்காயும் போட்டு துவையல் அரைச்சிருந்தாங்க. கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு துவையல் அரைச்சி வச்சுருந்தாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் எப்பயும் போல் அவங்க தான் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. விரத சாப்பாடை எடுத்து சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு திருநீரெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் விரதம் விடுவேன். இத்தனை நாள் வரைக்கும் மகா கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு நீங்கள் தாராளமாக சஷ்டி விரதம் இருக்கலாம். நாளைக்கு முக்கியமான நாள் சூரசம்ஹாரம். நாளைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு நிறைய திருநீர் பூசிட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். என்னோடய விரதம் பார்த்திங்கன்னா நான் 7ஆவது நாள் தான் இந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணுவேன். நாளைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சு நாளாக கழித்து திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய விரதம் பூர்த்தியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் எல்லாருக்கும் குட் நைட். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.